வணக்கம். மதுரை மீனவ சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நான் இன்றைக்கி சப்பாத்தியும் அதுக்கு தோதா காளான் பட்டாணி வச்சு சூப்பராக சைட் டிஷ் செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமில் நம்ம வெரைட்டியாக நிறைய சைட் டிஷ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம், அரை முடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 தக்காளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் சேர்த்து வதக்கி தான் செய்ய போகிறோம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்க நேரம் ஆகும். ஏன்னா வெங்காயம்லாம் சட்டுன்னு வதங்கிடும். இது கொஞ்சம் வதக்க நேராகும். வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்து இஞ்சியை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மஷ்ரூம் பட்டாணி கலந்த மசால் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. இது கொஞ்ச நேரம் வதக்கலாம். நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த காம்பினேஷனில் இந்த மசாலா செய்வேங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தனால உங்களுக்கு ஒரு முறை செஞ்சு காமிக்கலான்னு இப்போ செய்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. இன்னொரு வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஆற வைக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. தேங்காவும் முந்திரிப்பு சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாம். காய வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் வெங்காயத்தையும் பூண்டையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேங்க. எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கும் இந்த இந்த மசால் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் விரும்பி கேட்பாங்க. அதனால தான் இப்போ நான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதக்கி வச்சுருக்க மசாலா அரைச்சாச்சு. இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல கலராக இருக்கும் பாருங்கள். நல்ல வாசனையே நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் டேபிள் ஸ்பூன் கணக்காக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது கலந்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுலேயே கரம் மசாலா தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் வீட்டிலையே பொடிகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் பொடிகளை வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை பட்டாணியை நம்ம வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ இப்போ யூஸ் பண்ணலாம். அப்படி தான் நான் பண்ணுறேங்க. இப்போது அரைச்சி வச்சுக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு இந்த பட்டாணி நல்லாயிருக்கும். இந்த மசாலில் பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக தட்டு போட்டு மூடிடலாம். இது கொதிக்கிடுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. பட்டாணியில் வந்துருச்சுங்க.
இப்போவே இந்த மசாலா ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நல்லா கம கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. இந்த பட்டாணி மஷ்ரூம் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் இன்னும் உப்பு சேர்க்கலாங்க. இப்போ இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு தட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கலாங்க. தேங்காயில் முந்திரியும் தேங்காய் சேர்த்துருக்கனால இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் தேங்காய் பால் ஊற்றுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் முந்திரியும் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நல்லா ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு தரணுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான சத்து கிடைக்குங்க. நாம் இந்த ரொம்ப சத்தாகவும் ஆரோக்கியமானதாகவும் செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வாசனை தூக்கலாக இருக்குங்க. குழம்பு இப்போ கடைசி ஸ்டேஜில் இருக்குங்க. சூப்பராக வாசனையாக இருக்குங்க. சப்பாத்தியும் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது தனியாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குது. இந்த மஷ்ரூம் பட்டாணி மசால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும். பாருங்கள், இப்போ சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க. பாருங்கள், இந்த மசாலோட சப்பாத்தி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ மெத்துன்னு சப்பாத்தி கூட இப்போ மசாலா சேர்த்து சாப்பிட போகிறேங்க. சப்பாத்தி நல்ல லேயராக சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ இதை மசாலா தொட்டு சாப்பிட்லாம். இது கலரு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி.